ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ₹1 இன்டர்நேஷ்னல் யூத் இயர் அதை தான் இன்னைக்கு வீடியோவில் நான் சேல்ஸுக்கு கொடுத்துருக்கேன். காயின் பார்த்துக்கோங்க. இது கல்கட்டா மின்ட்டு. ஆக்சுவலாக மொத்தம் 5 காயின் தான் நான் சேல்ஸுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த 5 காயினில் 4 காயின் கல்கட்டா மின்ட்டு. ஒரே ஒரு காயின் மட்டும்தான் மும்பை மின்ட் வரும். இது ஒன்று தான் மும்பை மின்ட்டு. சரிங்களா? காயின் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மொத்தம் 5 காயின். சரிங்களா? ஒரே ஒரு காயின் மட்டும்தான் மும்பை மின்ட்டு. மித்த எல்லாமே கல்கட்டா மின்ட்டு தான். நான் உங்களுக்கு புக் ரேட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் யூத் இயர் 1985. இதில் பார்த்தீங்கன்னா பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத். சரிங்களா? பாம்பே மின்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஎன்சி கண்டிஷனில் ₹250, எக்ஸ்எஃப்பில் ₹100. அதேமாதிரி கல்கட்டா யூஎன்சி கண்டிஷனில் ₹400, எக்ஸ்எஃப்பில் ₹100. ஹைதராபாத் எக்ஸ்ட்ரீம்லி ரேரு எக்ஸ் போட்டிருக்காங்களா, அது எக்ஸ்எஃப் கண்டிஷனுக்கே உங்களுக்கு ₹50,000. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நான் மொத்தத்திலே 5 காயின் தான் கொடுத்துருக்கேன். ஒரு காயின் ₹100 ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யூத் இயர் தான். இதுதான் இன்றைக்கி சேல்ஸ். இதெல்லாம் எப்படி சொல்கிறது, நீங்கள் லாட்டாக வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு ஒரு காயின் ₹30, ₹40 அந்த மாதிரி வாங்கலாம். அதில் எல்லா விதமான காயினும் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, கண்டிஷன் புவராக இருக்கிற காயினு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கிற கண்டிஷன் எல்லாம் கலந்து தான் வரும் உங்களுக்கு. பட் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி நல்ல காயினாக எடுத்து இது பண்ணும் போது அதுக்கு ரேட் அதிகம்தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நீங்கள் ஒரு லாட்டு வாங்கணுன்னா மினிமம் ஒரு 50 காயினாவது வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நீங்கள் ஒரு காயின் 2 காயின்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரேட் கூட தான் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் இப்போ இது நான் 5 காயின் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் 10 காயின் அந்த மாதிரிலாம் என்கிட்ட இருக்கிறது மொத்தத்தில் 8 காயின் தான் இருக்குது. நான் எனக்கு 3 காயின் வச்சுக்கிட்டேன். இந்த 5 காயின் தான் சேல்ஸுக்கு கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஒரு 10 காயின் 15 காயின் வாங்குறீங்கன்னா அப்போ வேணால் ஒரு ₹10 கம்மியாகும். அவ்வளோதான், ரொம்பலாம் கம்மியாகாது. ஒரு லாட்டாக நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு 50 காயின் 25 காயின் கூட இல்லை, 50 காயின் 100 காயின் எடுத்திங்கன்னா தான் ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இல்லைனா ரேட்லாம் கிடைக்காது. ஏன்னா காப்பர் நிக்கல் காயின் கமமரேட்டிவ் காயினில் ஃபுல்லாக ரேட் எல்லாமே கூடிருச்சு. அதுலேயும் பாருங்கள், கண்டிஷன் பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்தமாதிரி கண்டிஷனாக கிடைக்கிறது செலக்டிவாக நான் அப்படி தான் பண்ணுவேன். லாட்டாலாம் வாங்க மாட்டேன். செலக்டிவாக ஒரு 10 காயின் 20 காயின் அப்படி வாங்கி நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் எனக்கு வர ரேட்டுமே எனக்கு காஸ்ட்லியாக தான் வரும். சரிங்களா? ஏன்னா நம்ம சூஸ் பண்ணிடுறோம் இல்லையா. நம்ம லாட்டாக வாங்கினோம்னா நம்ம அதில் உட்காந்து பிரித்து எடுக்கலாம். பட் நம்மளே செலக்ட் பண்ணி சூஸியாக வாங்கும் போது அந்த மாதிரி தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் 5 காயின். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். என்னோடய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். சரிங்களா? 5 காயின் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.